பொதுவாகவே இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான். அப்போ வரக்கூடிய இந்த டிசம்பர் எண்டுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. அப்போ இயர் எண்டு அப்படிங்கும்போது என்னடா 5 மாதம் தள்ளி போடும் அப்படின்னு இல்லை. இப்போ நீங்கள் என்ன போடுறீங்க விதை, அதுக்கு என்ன தண்ணி ஊற்றுறீங்க, அதை பொறுத்து உங்களுக்கு ரிசல்ட் கட்டாயமாக 2026 எண்டுலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளான் பண்ணணும், திட்டமிடல், என்ன யோசிக்கிறீங்க, என்ன திங்க் பண்ணுறீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கிறத ஃபஸ்ட்டு யோசிங்க. தொழில் தொடங்குறவங்க தாராளமாக தொடங்குங்க. புதிய தொழிலை கையாளுங்க, புதிய உத்திகளை கையாளுங்க. இன்றைக்கி திட்டமிடலோடு பயணிக்கிறவங்க தான் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தொலைதூர பயணங்கள் மேற்கொண்டு வெளிநாடு, வெளியூர், வெளிப்பயணங்கள், ஃபேமிலி விட்டு வெளியே போகிறது, இந்த மாதிரியான ஒரு சூழல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் கவனமாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஃபேமிலியில் கணவன் மனைவி, அடுத்து குழந்தைகள், இந்த 3 பேருக்குமான அந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பழைய சொத்து வாங்கிறது, பழைய சொத்தை புதுப்பிக்கிறது. ஒரு சிலருக்கெல்லாம் அந்த வீடு வாங்குறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சார் பழைய வீடு வாங்கலாமா, அல்லது நான் புதிய வீடு தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான கன்னிராசிக்காரங்க ஒரு பழைய சொத்து உங்களுக்கு நல்ல ரேட்டில் வருதுன்னா தாராளமாக வாங்கிக்கிங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்கு முயற்சி எடுக்கிற இளைஞர்கள் தாராளமாக முயற்சி எடுக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி நிலை உயர்வு கட்டாயமாக உண்டு. ஏன்னா உங்கள் ராசிநாதனே புத பகவான் தான். அப்பேற்பட்ட ராசியில் பிறந்த உங்களுக்கு கல்விக்கு இந்த குரு 14வது வீட்டில் கட்டாயமாக நல்ல நன்மைகளை கொடுக்க போகிறாரு. அதனால் நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காமல் நல்லா படித்தா மட்டும் போதும். இந்த மறதி மந்தங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.